சுரேஷ் அகாடமி புக்கில் உள்ள லகர 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 வேறுபாடு பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலை அப்படிங்கிறது நீரலை. அலை அப்படின்னா வலை, புற்று, தயிர், பிசை. அலை அப்படிங்கிறது கூப்பிடுதல். உழவு அப்படிங்கிறது நடமாடு, உலாத்து. உழவு அப்படிங்கிறது வேவு, ரகசியம். உழவு அப்படிங்கிறது பயிர் தொழில். அடுத்ததா வாள். வாள் அப்படிங்கிறது உறுப்பு, வெண்மை. வாள் அப்படிங்கிறது கருவி. வாள் அப்படிங்கிறது வாழ்தல். ஒளி அப்படிங்கிறது ஓசை. ஒளி இந்த லீ அப்படின்னா வெளிச்சம், பதுங்கிக்கொள். ஒளினா ஓசை, ஒளி அப்படிங்கிறது வெளிச்சம், பதுங்கிக்கொள். ஒளி அப்படிங்கிறது நீக்கு. அடுத்ததா களம் அப்படிங்கிறது கப்பல். களம்னா கப்பல். இந்த களம் அப்படிங்கிறது இடம். கொள் அப்படின்னா கொணருதல். கொள் அப்படின்னா பெற்றுக்கொள். இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, பெற்றுக்கொள். அடுத்ததா தாள் அப்படிங்கிறது நாக்கு. தாள் அப்படின்னா பாதம். இந்த தாள் அப்படின்னா பணிந்து போ. வலி அப்படின்னா வலிமை, துன்பம், உடல் வலி. வலினா காற்று. வழி அப்படிங்கிறது பாதை, சாலை. வெள்ளம் அப்படின்னா இனிப்பு கட்டி. வெள்ளம் அப்படிங்கிறது நீர் பெருக்கெடுப்பு. வேலை அப்படின்னா பனி. வேலை அப்படின்னா பொழுது. களி அப்படின்னா ஓசை. களினா ஓசை. களி அப்படிங்கிறது மகிழ்ச்சி. களி அப்படிங்கிறது தடி, உப்பங்களி, குறை. வாழை. வாழை அப்படின்னா இளம்பெண். வாழை அப்படிங்கிறது மீன் வகை. வாழை அப்படிங்கிறது தாவரம், மரம். வாழை மரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, தாவரம், மரம். அடுத்ததா அலகு. அலகு அப்படிங்கிறது பறவையோட மூக்கு, பறவை மூக்கு. அழகு அப்படிங்கிறது பெண்மையில குறிக்குது. இந்த லா பெண்மையில். அழகு அப்படின்னா கவின், வனப்பு, எழில். அடுத்ததா அலம் அப்படின்னா கலப்பை. அலம்னா கலப்பை. அலம் அப்படின்னா உப்பளம். ஆள் அப்படின்னா ஆலமரம். ஆள் அப்படின்னா ஆளுதல். ஆள்னா முழுகு. அடுத்ததா ஆழி. ஆழினா மலைத்துளி. ஆழினா விலங்கு. ஆழி அப்படிங்கிறது கடல். உளினா கருவி. உளி அப்படிங்கிறது இடம். உலைனா உலைக்களம், கொதிகலன். உலை அப்படிங்கிறது உலைக்களம், கொதிகலன். உலை அப்படிங்கிறது பிடரிமயிர், சேறு. அடுத்ததா உலை அப்படிங்கிறது மான், பாடுபடுதல், உழைப்பு. உள்கு அப்படின்னா சுங்கம். உள்கு அப்படிங்கிறது நினை. எள்ளுனா பகல். எள்ளுனா தானியம். கலங்கு அப்படின்னா கலக்கமடைதல். கலங்கு அப்படின்னா மகளிர் விளையாட்டு பொருள். நன்றி.